ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அன்பான கணவன், அமைதியான குடும்பம், அவளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விபத்தில் அவள் கணவன் உயிரிழந்தார். அந்த ஒரு சம்பவம் அவள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது. முன்பு அவளுடன் சிரித்து பேசியவர்கள் இப்போது அவளை பார்த்தால் முகம் திருப்ப ஆரம்பித்தார்கள். கணவன் இல்லாத பெண் சுபகாரியத்துக்கு வந்தா நல்லதில்லை என்று சிலர் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அவள் அண்டை வீட்டில் நடந்த விழாவுக்கு அழைக்காமல் இருந்தாலும் மனசு வருத்தத்துடன் அங்கே போனாள். அவள் உள்ளே வந்தவுடன் சில பெண்கள் கிசுகிசித்தார்கள். ஏன் இவ இங்க வந்திருக்கா? சுப நிகழ்ச்சிக்கு இது நல்லதில்லை என்ற அந்த வார்த்தைகள் மீனாவின் இதயத்தை குத்தியது போல இருந்தது. அவள் அமைதியாக வெளியே வந்து அழுதாள். ஆனால் அந்த நாளே அவள் ஒரு முடிவெடுத்தாள். நான் யாருக்காவது துன்பமல்ல, நான் என்னால் முடிந்த உதவி செய்யும் மனிதன் என்று. அதற்கு பிறகு அவள் தன்னம்பிக்கையுடன் ஒரு சிறிய உணவு வியாபாரம் ஆரம்பித்தாள். காலை முதல் மாலை வரை கடுமையாக உழைத்தாள். முதலில் யாரும் அவளை கவனிக்கவில்லை. ஆனால் மெதுவாக அவள் சமைத்த உணவின் சுவையும் அவள் மனசின் நல்லதனமும் மக்களை கவர ஆரம்பித்தது. ஒரு நாள் அவள் உதவி செய்த ஒரு ஏழை குடும்பம் திருமணம் நடத்தப் போகிறார்கள். அவர்களிடம் பணம் குறைவாக இருந்ததால் மீனாதான் முன் வந்து உதவி செய்தாள். திருமண நாள் வந்தது. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அந்த வீட்டார் முதலில் அழைத்தது மீனாவைத்தான். நீங்கள் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது, நீங்கள்தான் எங்களுக்கு சுபம் என்று அவர்கள் அவளை மேடைக்கு அழைத்தனர். அந்த தருணத்தில் முன்பு அவளை தவிர்த்தவர்கள் எல்லோரும் அமைதியாக நின்றனர். மீனா மெதுவாக சிரித்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீர் துக்கத்திற்காக இல்லை, அது வெற்றிக்கான கண்ணீர். அந்த நாளுக்கு பிறகு அந்த கிராமத்தில் யாரும் அவளை அசுபம் என்று சொல்லவில்லை. முடிவு: ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அவள் நிலைமையால் தீர்மானிக்க முடியாது. அவள் மனசு நல்லதானால் அவள் எப்போதும் சுபம்தான். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை மீண்டும் மலரும்.